ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு, ரொம்ப வருஷம்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வீட்டில். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. பிரியா செஞ்சு வருஷமா ஆயிடுச்சு. இங்கே வந்து செய்யவே இல்லை. ஆமாம், இங்கே வந்து செய்யவே இல்லை. இங்கே வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஆமாம், ஆக போகுது. அடுத்த மாதம் வந்தால் ஒரு வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாவை வந்து கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்பாக போச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியா வந்து வெஜிடேரியன், நான் வந்து நான் வெஜிடேரியன். அப்படிங்கும்போது சண்டே ஆனால் இது ஒரு பிரச்சனை. பிரியாவுக்கு ஒன்று சமைக்கணும், எனக்கு ஒன்று சமைக்கணும். நானே ஒரு சில நேரம் வந்து என்னடா பண்ணுறது, பிரியாவை வந்து விட்டுட்டு சாப்பிடாம வந்து மனசு வர மாட்டாங்க. இப்போ எனக்கு பிடிச்சதை நீங்கள் விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு மனசு வராதுன்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்காத நீங்கள் சாப்பிடும் போது நீங்கள் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வீட்டில் ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் இருந்தால் தான் நம்ம போய் கடையில் போய் வாங்கிட்டு வரதுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை. ஒரு 1/2 கிலோ ஒரு 1 கிலோ எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு 1/4 கிலோ எடுக்கிறதா, அதுக்காக கடைக்கு போகணுமா, இப்போ உங்களுக்கு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு ஒன்று சமைக்கணும், எனக்கு ஒன்று சமைக்கணும், இதெல்லாம் பார்க்கும்போது அதை செய்யவே வந்து அதெல்லாம் என்னோட கஷ்டம். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்க, இன்னைக்கு தான் தெரியுது இதெல்லாம் யோசிக்கிறேன். நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அந்த நல்ல மனசு வரணும்ல. நானும் ஒன்றும் கஷ்டப்படுத்தலையே. எனக்கு பிடிச்ச மாதிரி அன்னைக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சுக்குவேன், தக்காளி சாதம் செஞ்சுக்குவேன். அந்த மாதிரி நான் நல்லா செஞ்சுதான் சாப்பிட்றேன். அப்படியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி, ஓகே. இனிமேல் வந்து வாரம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நான்வெஜ் கொடுத்து இனிமேல் நானே செஞ்சு சாப்பிட்றேன், செஞ்சு கொடுத்துருவேன். ஆனால் இன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணாது. இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அங்கங்கே இருந்த வாசனை வந்துட்டு இருக்கு. இது நான் போகும்போது காலையிலேயே அதான் சொன்னார், என்னப்பா 7-7:30க்கெல்லாம் வந்து விசில் சவுண்டு கேட்குது, ஸ்மெல்லாக வருது அப்படின்னு. ஆமாம், எல்லாருமே சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதே போல் ஆமாம், நம்ம ஒரு சாப்பிடாமல் இருப்போம், அந்த வழியாக போகும்போது வந்து வாசனை எல்லாம் கும்முன்னு வரும். அந்த டைமில் வந்து நமக்கு நான்வெஜ் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். சரி, இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து செய்ய போகிறோம். 2-3 மெத்தடு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டேஷனில் ஒருத்தர் வந்து சூப்பராக பண்ணுவார். அந்த மெத்தடு தெரியும். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். எப்படி வரப்போகுதுன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவர் வெளியில் நான்வெஜ்லாம் சாப்பிட்ற ஆளாக இருந்தால் எனக்கு பிரச்சனையே இருக்காது. நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக ஒரு ஆளுக்கு தானே சாப்பிட்டுக்கிட்டா பரவாயில்லையே அப்படின்னாலே இவர் அதெல்லாம் பிடிக்காது. அதனால் வீட்டிலே தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் பாராட்டுறேன், வீட்டிலே ஹெல்த்தியாக நான் வந்து செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு. வாங்க. ஆமாம், ஃபாலோ மீயா கேமரா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவர் தான் பண்ண போகிறாரு. 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஓகேவா? உடனே நம்ம மேலே தூக்கி பழிய போடுறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு, வேலையை ஃபுல்லாக வாங்க போகிறேன் அப்படின்னு. சரி, வாங்க பார்க்க ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் என்னம்மா பண்ணணும்? முதல்ல அரிசி ஊற வைக்கணும். அரிசி நாங்கள் என்ன அரிசி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கோம். ஏன்னா அவருக்கு பாஸ்மதி அரிசியில் பிரியாணி தான் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். இல்லை, சாப்பிடுவேன். இது சீரக சம்பா சாப்பிடுவாரு. பாஸ்மதி கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாருங்க. ஆனால் பிடிக்கும்னு சொல்லும் போது பாஸ்மதி ரைஸில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து பாஸ்மதியில் செய்ய போகிறோம். ஆனால் விலை தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதை நினைக்கும் போது தான் மனசு கஷ்டமாக இருக்கு. இந்த அரிசிலாம் காட்டில் விளையாதா? போடலாமே. அப்படியா? எல்லா அரிசியும் காட்டில் போட்டால் விலைய தான் போகுது. சரி, இதை பற்றி அப்புறமா டீட்டெயில் நமக்கு விசாரிப்போம். இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோங்க போட்டோம்? 400 கிராம் போட்டோமா? இல்லை 400 போடலாம். போடவா? இன்னைக்கு 3 வேளையும் பிரியாணி தான். 3 வேளையா? அதெல்லாம் காலியாகிடும். பார்க்க அப்படி தான் தெரியும், காலியாகிடும். ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இதில் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கோம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா வந்து 1/2 மணி நேரம், அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டியதில்லை. அடுத்து என்னம்மா பண்ணணும்? எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. என்னென்ன இங்கே ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். ஆமாம், வெங்காயத்தெல்லாம் 2 வெங்காயம் வந்து பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க பிரியா. 2 பச்சை மிளகா, அது வந்து பச்சடிக்கு. ஆமாம், இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சடிக்கு. ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, பட்டை கொஞ்சம், 2 ஏலக்காய். பிரியாணி எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது 2. இங்கே பார்த்தீங்கன்னா கறி வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அவர் தான் கழுவினார். நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். இங்கே எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன். எண்ணெய் கூடவே வந்து நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே நான் ரெடி பண்ண நெய். ஆமாம், காட்டிலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்தோம். அது தயிர் போட்டு அதுலேருந்து மேலே வந்து அந்த வெண்ணெயை நம்ம எடுப்போம் இல்லையா, அது எடுத்து கடைஞ்சி வெண்ணெயாக எடுத்து அதுக்கப்புறமா நெய் காய்ச்சி வச்சது. இது அதே போல் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க இந்த நெய். நிஜமாவே அவ்வளோ நல்லா இருக்குது. எவ்வளோ போட்டோம்? 2 ஸ்பூன் போட்டா. இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே, கிராம்பு, பட்டை, அனாச்சிப்பூ எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆமாம், நாங்களே ஒரு பிரியாணி பாத்திரம் வாங்கணும் தான் பேசிகிட்டு இருந்தோம் காட்டில் வச்சு சமைக்கிறதுக்கு. ரொம்ப நாள் ஆசை இவருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். எங்கள் நாத்தனார் அப்புறம் இவங்க அண்ணா எல்லோரும் வந்தாங்கன்னா ஃபேமிலியாக, அப்போ வந்துட்டு பிரியாணி எல்லோரும் செஞ்சு அந்த மாதிரி பிரியாணின்னு இல்லை எல்லாமே நல்லா காட்டில் வச்சு அடுப்பு வச்சு சமைச்சு எல்லாம் ஒன்றா சாப்பிடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சொல்லுவார் என்கிட்ட. ஆனால் அதுக்கு இன்னும் அமையதான் மாட்டேங்குதுல்ல. ஆமாம், அதுக்கான என்ன நேரம் வரல. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக 2 தக்காளி, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆமாம், ரொம்ப குட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். தயிர் சேர்க்க போகிறோம், அது இல்லாமல் லெமன் சேர்க்க போகிறோம். ஆமாம், தக்காளி அதே போல் கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது மட்டும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் நமக்கு. அதுதான் அதிக நேரமே எடுக்குது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வதக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வரும். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம வந்து வதக்கணும். போட்டுருவா? போட்டுடலாம். 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போடும்போது தான் அப்படியே கம்மன்னு அப்படியே அதை வளர்க்கும் போது வாசனை வரும். இந்த டைமில் கவனமாக இருக்கணும் தெரியுமா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தோடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக மீடியமாக வச்சு வதக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். புதினா இருக்குது தானே நம்மக்கிட்ட? ஓகே, புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் ரெசிபி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் செய்யலை. ஆமாம், அப்படியே சொல்ல செய்ய வேண்டியதா, இதில் என்ன இருக்குது? சரி, ஓகே, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொத்தமல்லி பேசாமல் நீங்கள் வீடியோ எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரம் கலந்து விட்டது எல்லாமே இவர் தான், எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் இவர் தான். நான் எங்கள் பூச்சப்பாடாக நிற்கிறேன்னு நினைக்கிறேன்ல, சொல்ல செய்கிறல்ல. இஞ்சி பூண்டு விழுது, இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டாலே ஸ்மெல் எங்கிருந்து தான் வருதுன்னு. இப்போ இது வதங்கட்டும் பாரு, இப்போ எப்படி ஸ்மெல் வரும் பாரு, சூப்பராக இருக்கும். இப்போ வருது, சூப்பராக இருக்குன்றே தவிர சாப்பிட மாட்டேறியா, அது என்ன பிரச்சனை? கறியை ஸ்கிப் பண்ணிட்டு மசாலா போட்டு அரிசியை போட்டு செஞ்சுருவோம் குஸ்கா. நான் உங்களுக்கு வைக்கவே மாட்டேன் மிச்சம். ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி சொல்லிட்டு உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு சிக்கனை உள்ள துருத்தி கொடுக்குறனா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? உருளைக்கிழங்குக்கும் புது உருளைக்கிழங்கு, நாட்டு உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டு உள்ள துருத்தி விட்ற வேண்டியதா? எங்கள் அப்பா அதனால மீல் மேக்கரே சாப்பிட்றதில்ல. அப்படியா? ஆமாம், காளானும் சாப்பிட்றதில்ல. என்னமா அவருக்கு அது நான்வெஜ் ஃபீலே வருதாமா அவருக்கு. மீல் மேக்கர்லாம் சாப்பிட்றேன், மீல் மேக்கர் மாதிரி தான் சிக்கனாக இருக்குது. அதனால தான் அவர் சாப்பிட மாட்டாரு எங்கள் அப்பா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட போகிறாங்க. 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். பிரியாணி மசாலா இருந்தால் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கரம் மசாலா தான் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஆள்கிட்ட செக் பண்ண வச்சுட்டு அப்புறமா போட்டுக்கோ. இப்போதைக்கு போதும், கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை பிரியாணியில். தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நைட்டு தான் நாங்கள் போட்டோம். இதுவும் எங்கள் வீட்டு மாட்டிலேருந்து பால் கொண்டு வந்து தயிர் போட்டோம். நல்லா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், அப்படியே லட்டு மாதிரி வருது. போதுமாங்க? வேணா கொஞ்சம் போடவா? கொஞ்சம் போதும். நல்லா இருக்கு. இதுவுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இது பண்ணிட்டோமா அது பண்ணிட்டோமான்னு சேர்ந்து பேசிட்டு சமைக்கிறது இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி சமைச்சு. இதே அள்ளி வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம் போல இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கறி இப்போ வந்து போட போகிறோம். நல்லா பெருசாக ஆகிட்டு வந்திருக்கீங்க. பிரியாணி கொஞ்சம் பெருசாக போடும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சின்னதாக போடும்போது குழஞ்சி போயிடாது. கேட்டால் தான் அப்படி கொடுக்குறாங்க, இல்லைனா நார்மலாக போட்டு. ஆமாம், அவங்க கறி வெட்டும் போதே கேட்பாங்க. இதை போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தான் வந்து பிரியாணி ஃபீலே வந்து கொஞ்சம் கொடுக்குது. நல்லா பாருங்கள், நல்லா கறியில் மசாலா நல்லா பிடிச்சி சூப்பராக வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தயிர் ஆனியன் வந்து போட்டாச்சு. அது தயிரில் கொஞ்சம் ஊறினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆமாம். அரிசி போட்டுடலாமா? போட்டுடலாம். தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவீங்க. இவர் வந்து அரிசி போட்டு கலந்து விட்டுட்டு அப்புறம் தண்ணி சேர்க்க சொன்னார். அது சாப்பிட்றது யாரோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணும், அப்போ தான். இல்லை, மசாலா கொஞ்சம் நல்லா அதில் பிடிச்சி வரும், அதுக்கு தான். அதனால் நம்ம ஆளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்வோம் இன்றைக்கி. பிரியாக்கு என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தோசை தான், மாவு இருக்குது. ஏதோ பெருசாக என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தடப்பட லிஸ்ட் வச்சுருக்காங்க செய்கிறதுக்கு. 2 தோசை ஊற்றினா பிரியாக்கு வேலை முடிஞ்சுது. அதுவும் நேற்று வச்சு குழம்பு இருக்குது, அது சூடு பண்ண போகிறேன்.
கைதி படத்தில் வந்து கார்த்தி சாப்பிட்ற மாதிரி நான் பிரியா முன்னாடி போட்டுட்டு உட்காந்துட்டு நான் வந்து துதுன்னு மியூசிக் போட்டு நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கின்னு. எனக்கு தோசையே பிரியாணிக்கு ஈக்குவலுங்க. அப்படியா? ஆமாம், 3 வேளை தோசை கொடுத்தாலும் நான்லாம் தோசையாக வெளுத்து வாங்குவேன். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ், புளி சாதம் இதெல்லாம் 3 வேளை கொடுத்தாலும் உட்காந்து சாப்பிடுவேன் நான். அதிகம் கலரக்கூடாது இந்த மாதிரி, உடஞ்சிரும். ஆமாம் உடஞ்சிரும். சும்மா லைட்டாக அவ்வளோதான். அவ்வளோ போதும், தண்ணி சேர்த்துடலாம். அதான் இதில் 2 டம்ளர் எடுத்தேன் அரிசி, இப்போது 3 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். 1க்கு 1.5. 1க்கு 1.5 தண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வச்சுருக்கோம். 2 டம்ளர் எடுத்தோம், 3 டம்ளர் தண்ணி ஊற்றி. மெஷர்மெண்ட்டில் இப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதை மட்டும் சேர்த்து போட்டுக்கிட்டாரு. சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இழுத்து வரும். அந்த டைமில் நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதாவது அந்த அரிசி வந்து பாதி வேக்காடு, அதில் நம்ம வந்து தம் போட்டோம்னா தண்ணி ட்ரை ஆக ஆரம்பிச்சதுமே நம்ம போட்டுறணும் தம் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சிடணும். லைட்டாக கலந்து விட்டுட்டோம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தோசைக்கல் வச்சுக்கலாம். கொஞ்சம் தீ ஃபுல்லாக வச்சுக்கோங்க, கல் கொஞ்சம் சூடு ஏறட்டும். 1 நிமிஷம் நல்லா கல் சூடு ஏறினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இன்னொரு கல்லில் பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு வந்து தோசை வந்து பாத்திரத்தை தூக்கி வச்சிடலாம். 1 நிமிஷம் சூடு ஏறட்டும், அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்போ சைட்லலாம் காற்றுலாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கல் இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரி, மேலே இருக்க பிரியாணி வேகிறதுக்காக அதில் மேலே தண்ணி வைப்பாங்களே, இல்லை ஹீட் போடுவாங்களே, மேலே நெருப்பு தூக்கி நான் என்ன பண்ணுவாங்க, தம் போடுறதுக்காக மேலே போடுவாங்க. அது அடுப்பில் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு 5 நிமிஷம் விட்டு ஒரு டைம் மட்டும் லைட்டாக கலந்து விட்டால் மேலே இருக்கிறது அடியில் போயிடும். அப்புறம் திரும்ப நல்லா அழுத்தி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். தோசை ரெடி. பிரியாணி விட்டு தோசை சீக்கிரமாக சாப்பிட்றோம். தோசை நாளைக்கும் தோசை தான் சுட்டு தருவேன். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கும் தோசையா? இல்லை மாவு காலிடுச்சு. பிரியாணி எப்படி சூடாக வேகுதுன்னு பாரு. இப்போ வந்து தம்மை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு கிண்டு ஊட்டிக்கலாம். கீழே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குப்பா அந்த மசாலாவில். இப்போ தான்ப்பா வாசனை வருது. அடியோடு சேர்த்து பண்ணிவிடும். இந்த கீழே இருக்க மசாலா மிக்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5-6 நிமிஷம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி 10 நிமிஷம் போட்டோம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடணும். வந்துருச்சுல்ல? இதை டொக்கு டொக்குன்னு சவுண்டு கொடுத்துட்ருக்குது. சூப்பர் போங்க பிரியாணி. நீ வேற லெவல் பிரியாணி, பேரே வேற லெவல் பிரியாணி. ஆமாம், திரும்ப ஒரு 5-8 நிமிஷம் போட்டுக்கலாம். பிரியாணி ஃபைனல் டச் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம் நாங்கள். நிஜமாக சூப்பராக இருக்குமா? எப்படி நல்லா உதிரியாகவே வந்திருக்கு பாருங்க. ஆமாம், இப்போ வந்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அது பீஸ் இருந்தால் தான் நல்லா பிரியாணிக்கு இருக்க பீஸ் மாதிரி தெரியும். நிஜமாவே வேற லெவலில் இருக்குது கலர்ஃபுல்லாக. போதுங்களா? முட்டை 2 வைக்கவா? தயிர் பச்சடி கொஞ்சம். சில்லி வந்து ஆக்சுவலாக நான் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டோங்க, போடலாம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசினோம். அப்புறம் வேணாம், இதுவும் சிக்கன் அதுவும் சிக்கன், அதனால் பிரியாணியில் இருக்கிற பீஸே ஓகே அப்படின்ட்டாரு. அதனால் அப்படியே விட்டுட்டோம். சூப்பராக ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு வந்து டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ பசியோடு நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து காத்திருக்கோம். அது காத்திருக்கிறதுலையும் ஒரு ஃபீல் தான். என்ன பண்ணுறது, பசிக்குது, தோசை சாப்பிட்டுட்டேன். பிளேட் நல்லா சூடாக இருக்குது. பிளேட் சூடாக இருக்குது. துணி என்ன கொடுக்குவா? நாங்கள் கீழே வச்சுக்கோங்க. இலை தான் போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஆனால் இலை வாங்கிட்டு வரல. ஐயோ, நான் வேறு பார்க்குறோம்ப்பா. உடனே பிரியா பார்த்துட்டே இருக்கு, ஊட்ட மாட்டிங்களான்னு கேட்டுருவாங்க இந்த வீடியோலையும். எனக்கு இது வேணாம். நீங்கள் நினைக்கிறது தானே? வேணாங்க, வேணாம், நீங்கள் ஊட்டவே வேணாம். இன்றைக்கி பீஸ்லாம் உடச்சி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்திருக்கா. சூடு ஓவராக இருக்குது. உடனே எடுத்து சர்வ் பண்ணிட்டோம்ல, அதனால். எப்படி இருக்குது உப்பு காரம்? உப்பு இவர் பார்த்தாரு, அதனால் ஓகேவா இருக்கும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. சூப்பர். காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மட்டும் அந்த பட்டையோ கிராம்போ அதோட கொஞ்சம் காரம் மட்டும் லைட்டாக தெரியுது. மற்றபடி பிரியாணி சூப்பராக இருக்குது. ஆனியனோட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்குது. சில்லி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, கொஞ்சம் நிறைய பேர் இருக்கும்போது நம்ம செய்வோம். இப்போ 3 வேலையும் இருக்குது பிரியாணி தான். பிரியாணி சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப பசியில் இருக்கேன். நானும் போய் சாப்பிட போகிறேன். ஆமாம், சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான். டைம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அந்த மற்ற காரெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். மீதி எல்லாமே கரெக்டாக அதே தான். அதில் ஓகே தானே? ஆமாம், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இந்த வீடியோவில் வந்து பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.